மனிதன் இயற்கையை அழித்தால் இயற்கை மனிதனை அழித்துவிடும் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது சாத்தனூர் அணையிலிருந்து இந்த அணை வரப்பெற்றுள்ளது. தென்பண்ணை ஆறு கிட்டத்தட்ட இந்த ஆறுகள் வந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ஆக்கிரமிப்பில் தான் உள்ளது. மூங்கில் திருப்பட்டிலேருந்து மணலூர்பேட்டையில் வரையும் பார்வையிட்டாலே இந்த ஆற்றை மண்ணை கொட்டி துருத்து நிலமாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணை வந்து கொட்டி நிலமாக்கிட்டுனா அந்த பள்ள பகுதியை வந்து மண்ணை கொட்டி மேடாக்கிட்டுனா அது என்ன பண்ணுன்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் எங்கே பள்ளம் இருக்கிறதோ அது தானாக தேடி செல்லும். தண்ணியினுடைய வேலையை அதான், எங்கே பள்ளம் இருக்குதோ அந்த பகுதியில் தான் அது தண்ணி போக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சுய அறிவு இல்லாத சில ஜடலம் பேராசை, அதாவது மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. ஒருவன் செய்யக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பால் ஒரு நகரமே முடிகிற அளவுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற அளவுக்கு சூழலை உருவாக்கி விட்டுறோம். இந்த மழைநீர் வந்து இந்த மீண்டும் மீண்டும் இந்த நீர் அதிகரித்து இருந்தால் நிச்சயமாக இது மணலூர்பேட்டை கிராமங்க பாருங்கள், இந்த பக்கம் இந்த பேரூராட்சி இந்த ஊரே மொழிவதற்கு கூட வாய்ப்புகள் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு இங்கே தண்ணி மூழ்கி இருக்குது. நாங்கள் சமூகநல்லூர் வந்து எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் என்ன பதிவிடுறோம்னா, ஆக்கிரமிப்பு செய்கிறவர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை முதல்ல குடியுரிமை வந்து ரத்து செய்யணும். ரெண்டாவது ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கை எடுக்கும்போது ஆகக்கூடிய செலவினங்களை மொத்த செலவும் அவர்களுடைய பெயரில் அது வசூலிக்கப்படணும். அப்போ தான் வந்து அடுத்தவர்கள் வந்து இப்போ ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டாங்க. இங்கே என்னென்னா ஒரு விஷயம், ஒருத்தர் செய்தாக்கா இன்னொருத்தரும் போட்டி போட்டு செய்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த அறியாமை, இதனால தான் சொல்கிறேன், தென்பண்ணை ஆறு மிகப்பெரிய ஒரு வரலாற்று படித்த சிறப்புமிக்கான ஒரு ஆறு தான் இது. அப்பேற்பட்ட ஆறை வந்து இன்றைக்கி சமூக விரோதிகள் வந்து இதை மண்ணை கொட்டி திருத்தி நலமாக்கி ஆறுகளே குறுகி இருக்குது. இங்கேயாவது பரவாயில்ல, மணலூர்பேட்டை இந்த பிளேஸு இங்கே அகலமாக இருக்குது. அதுவே நீங்கள் முயல் திருப்பி போகிற வழியில் இங்கேருந்து போய் நீங்கள் பார்வையிட்டு சென்று கொண்டு போனாலே தெரியும். அதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மண்ணை கொட்டி நிலமாக்கியிருக்காங்க. அந்த ஊராட்சியில் இருக்கிற கிராம அளவில் என்ன தான் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய வேலை தான் என்னன்னு தெரியல. வந்தால் சேரில் உக்காஞ்சிக்கிட்டு சம்பளத்தை கொடுத்தா கவர்மெண்ட்டை வாங்கிக்கினேன், ஏதோ லஞ்சம் கொடுத்தா லஞ்சத்தை வாங்கிக்கினேன், அப்படி பைப்பு ஓட்டணும்னு நான் நினைக்கிறாங்க. கிராம அளவில் அதுக்காக நிர்ணயிக்கப்படலை. ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நில சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதுதான் கிராம அலுவலர்னு அவருக்கு பேர். நீர்நிலை பாசன புறம்போக்கு அதை கண்காணிக்கணும். அதை யாரும் வந்து ஆக்கிரமிப்பு செய்து விடக்கூடாது. அது மெயின் வந்து அலுவலர்களுடைய இப்போ இது இருக்குங்க. எத்தனை கண்வாய் காவா இருக்குதுன்னு சொல்லுங்க அப்போ இந்த கிராம அலுவலர்களில் அவங்களுடைய பணி தான் என்ன அப்போ, எதுக்கு தான் அந்த வேலை அப்போ? இதெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்தந்த அதிகாரிகள் என்ன வேலையை அவங்கள ஒழுங்காக செய்ய வைக்கணும். அதை கரெக்டாக செய்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரது வாய்ப்பு இல்லை. நிறைய இடங்கள் இங்கெல்லாம் இல்லை. இந்த ஆறு வந்து கடலில் போய் சேருது. இது நெடுக்க பார்த்தோன்னா ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க. ஒரு சில இடத்துல கரெக்டாக இருக்குது முரலுக்கு. ஆனால் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கிடையாது. மணலூர்பேட்டை மூங்கில் திருப்பட்டு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய ஆக்கிரமிப்பு பேராசி மனிதனை விட்டுதா. ஆனால் இவங்க நிலமாக்கிறதால ஒட்டுமொத்த கிராமம் மொழியிடம் பொழுது. இப்போ ஒரு பள்ளப்பகுதியில் இருக்கிற ஆற்று மண்ணை கொட்டி தூர்த்துட்டு நிலமாக்கினாக்கா குறுக்கிட்டாக்கா அது தண்ணி என்ன பண்ணுனாக்கா மேலே ஏறி தான் வரும். அந்த அறிவு கூட இல்லாத சில தற்குறிகளை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர்கள் பேசுறது பண்ணவோ இன்னும் தேசத்துக்கு அவருக்கு இன்னும் நன்மை செய்தா மாதிரியோ, கேள்வி கேட்குற சமூகர்களும் இன்னும் தீவிரவாதி மாதிரியும் பேசுவதும் எல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னு தெரியல. தயவுசெய்து தமிழக அரசு வந்து தென்பண்ணை ஆறில் இருக்கிற நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்பு தென்பண்ணையை சுற்று இருக்கிற நிலத்தில் உள்ளவங்க ஆக்கிரமிப்பு செய்தவர்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க எப்படி மண்ணை கொடி திருத்தாலும் அவர்கள் மூலியமாக அதை அகற்றணும். குடியுரிமை ரத்து பண்ணணும். அவர்களுக்கு ரேஷன் பொருள் வழங்குவதை நிறுத்தப்படணும்.
அவர்களுக்கு மின்சாரம் வழங்கப்படுவது நிறுத்தப்படணும். இப்படி எல்லாத்தையும் செய்துன்னா ஏன் அது தானாகவே வந்து அவங்களுக்கு அரசு எடுக்க நடவடிக்கை அவங்க வந்து கட்டுப்பட்டுருவாங்க. இதெல்லாம் பண்ணாமல் போகிறதால தான் பெரிய ஆக்கிரமிப்பால் ஊரே அழியும், நகரமே அழியும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இயற்கையை மனிதன் அழித்தால் இயற்கை ஒரு நாள் மனிதனை இனத்தை அழித்து விடும், உயிரினத்தை அழித்து விடும். இந்த தண்ணி அப்படியே நகரத்துக்குள்ளே வந்து என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தண்ணி போகுது, நேற்றெல்லாம் இது மூழ்கிடுச்சுன்றாங்க. இதெல்லாம் அதே இது அளவு கடந்த தண்ணி போக போக என்ன இருக்கும், பல கட்டிடங்களுக்குள்ளே புகுந்திருக்கும். அப்புறம் கட்டடங்கள் ஏதாவது வந்து லூஸ் மண்ணாக இருந்துச்சுன்னா அது சரிஞ்சு விழுந்திருக்கும். அதனால் எத்தனையோ உயிர்கள் சேதம் அடையலாம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மறுபடியும் இது திருப்பி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இதுதான். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தயவுசெய்து அரசாங்கம் அவர்கள் மீது வந்து எந்த விதமான பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்கிறது தான் காலத்தின் சிறப்பு. இது இன்றோடு முடிந்தவில்லை, இது அன்றாடம் இதே போல் நடந்து கொண்டு வருகிறது. இதே 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மணலூர்பேட்டை நீரில் மூழ்கி ரொம்பவும் தத்தளிச்சுது. அப்போ அப்படி தான் சொன்னாங்க, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றணும் அப்படின்ற மாதிரி பேசுனாங்களே தவிர அது அதோடு முடிஞ்சு போச்சு. பார்த்தா மறுபடியும் அங்கே ஒரு ஏரியில் இருக்கிற மண்ணெல்லாம் துருத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் அது வாரிட்டுருக்காங்க. அது எதுக்கு துருக்கணும், அது எதுக்கு வாரணும்? அதனுடைய வழியை விட்டுருங்களா, அது போகாதுமானு போட்டோம். நீர்நிலை பாதி அதை ஏன் போய் தடுக்குறீங்க? அதுக்குன்னா நீங்கள் கொடுக்குற தண்டனை அது ஒரு சமூகன்ற முறையில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நடவடிக்கை எடுப்பது சிறப்பு.